தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். பாஜக அமமுக இடையிலான தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. தற்போது பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அங்கு வந்திருக்கிறார். தற்போது பாஜக அமமுக இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு தொடர்பாக அடுத்தடுத்து பேச்சுவார்த்தைகள் மற்றும் ஒப்பந்தம் கையெழுத்தாகி வரக்கூடிய நிலையில் தற்போது பாஜக அமமுக இடையிலான தொகுதி பங்கீடு என்பது கையெழுத்தாக இருக்கிறது. அந்த நேரலை காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். தற்போது அமமுகவுக்கு எத்தனை இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது பாஜக கூட்டணியில? அமமுக பாஜக இடையே பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்படுத்தி அந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் தற்போது ஒப்பந்தமானது கையெழுத்தாகி இருக்கிறது. 2 தொகுதிகள் தற்போது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு பாஜக கூட்டணியில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதிமுக இல்லாமல் பாஜக இந்த தேர்தலில் அவர்கள் தலைமையில ஒரு கூட்டணி களம் காண்கிறது. அந்த அடிப்படையில் தற்போது இந்த ஒப்பந்தமானது கையெழுத்தாகி இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு அது ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. எந்தெந்த தொகுதிகள் என்பதை விரைவில், அதாவது பாஜகவுடைய தலைமை விரைவில் அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கலாம். பாஜக அமமுக இடையிலான கூட்டணியில் தற்போது அமமுகவுக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. அதே நிலையில் அது எந்தெந்த தொகுதிகள் என்பது தொடர்பான விவரங்கள் பின்னர் வெளியிடப்படும் என்றும் தேசிய தலைமை அது தொடர்பான தகவல்களை வெளியிடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அமமுகவுக்கு தற்போது 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு அதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆகியோர் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான நேரலை காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த 2 தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகள் என்பது விரைவில் அறிவிக்கப்படும் என்ற தகவல் விரைவில் வெளியாகும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. பாஜக கூட்டணியில் தற்போது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கான அந்த தொகுதி பங்கீடு தொடர்பாக இன்னமும் ஒரு இழுபறியான சூழல் என்பது நீடித்துக் கொண்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என சற்று முன்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது அமமுகவுக்கு 2 தொகுதிகளை ஒதுக்கி இருக்கிறது பாஜக. அதே நேரத்தில் புதிய நீதி கட்சிக்கு 1 தொகுதி ஒதுக்கப்பட்டிருந்தது. தற்போது அமமுகவுக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. சுபாஷ், தற்போது கூடுதலான எண்ணிக்கையில தொகுதிகள் என்பது கேட்கப்பட்டது டிடிவி தினகரன் தரப்புல. ஆனா 2 தொகுதிகள் தான் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதற்கு அவர்கள் ஒப்புக்கொண்டார்களா? பலா, மிக முக்கியமான ஒரு முடிவாக இந்த முடிவு பார்க்கப்படுகிறது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு பாஜக சார்பாக 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 10 தொகுதி ஒதுக்கப்பட்ட நிலையில் 2 தொகுதிகள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஒதுக்கப்பட்டிருப்பதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. தேர்தல் களத்தில் மிக முக்கியமான ஒரு திருப்பமாக பரபரப்பாக நாள் அமைந்திருக்கிறது. எல்லா அரசியல் கட்சிகளிலும் இன்றைய தினத்தில் ஒப்பந்தங்கள் கையெழுத்து ஆகி அவர்களுக்கான தொகுதிகள் வேட்பாளர் அறிவிப்பு என்று இருக்கும் பொழுது பாஜக தலைமையிலான ஒரு கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 2 இடங்கள் ஒதுக்கப்பட்டு அந்த அறிவிப்பு தற்போது ஒப்பந்தமாக கையெழுத்தாகி அது வெளிப்படையாக கையெழுத்து ஒப்பந்தங்கள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுக்கும் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகி முடிந்திருக்கிறது. பாஜக அமமுக இடையில் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. அமமுகவுக்கு 2 தொகுதிகளை ஒதுக்கி இருக்கிறது பாஜக. அவை எந்தெந்த தொகுதிகள் என்பது பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அமமுகவுக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் பாஜக கூட்டணியில் புதிய நீதி கட்சிக்கு 1 தொகுதியாக வேலூர் தொகுதி ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அமமுகவுக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்ததாக பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சிறிய கட்சிகளுக்கான அந்த தொகுதி பங்கீடு உடன்பாடு என்பது தொடர்ந்து எட்டப்பட்டு வருகிறது. அந்த வகையில்
பாஜக தமிழ் மாநில காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீட்டில் ஒரு இழுபறியான சூழல் நீடித்து வரக்கூடிய நிலையில் அடுத்த சுற்று பேச்சுவார்த்தையும் நடைபெறும் என தமாக தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் தற்போது அமமுகவுக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அவை எந்தெந்த தொகுதிகள் என்பது விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. பாஜக பாமக இடையிலான அந்த கூட்டணி உடன்பாடு மற்றும் தொகுதி உடன்பாடு என்பது ஏற்பட்ட நிலையில் அடுத்ததாக இன்று காலை பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த புதிய நீதி கட்சிக்கு ஒரு தொகுதியாக வேலூர் மக்களவை தொகுதி வழங்கி தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் என்பது கையெழுத்தானது. இந்த நிலையில் தற்போது அமமுக இடையே தொகுதி பங்கீட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. 2 தொகுதிகள் அமமுகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. பாஜக கூட்டணியில் தொடர்ந்து அடுத்தடுத்து தொகுதி பங்கீடு தொடர்பான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி வரக்கூடிய சூழலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேற்றைக்கு கூட்டணி இறுதி நேரத்தில் உறுதி செய்யப்பட்ட பாமக பாஜக இடையிலான தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் என்பது கையெழுத்தானது. இந்நிலையில் தற்போது அமமுகவுக்கு 2 தொகுதிகளை பாஜக ஒதுக்கி இருக்கிறது. தொடர்ந்து நினைக்கிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். நம்ம பேசலாம். அதற்கு முன்னதாக டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலை காட்சிகள். இந்த முறை பெரிய சாதனை படைப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. எப்படின்னு 2-3 நாள்ல வந்துதான் ஆகணும். அதிகபட்சம் நான் சொல்றது, நான் நாமினேஷன் ஃபைல் பண்றதுக்குள்ள வந்துடும். நான் இன்னும் முடிவெடுக்கலன்னு சொல்லியிருக்கிறேன். நாங்க தான் நான் சொல்லிட்டேன். நானா கூட இருக்கலாம். அதாவது நான் பிறந்த மண் தஞ்சை. அரசியல்ல அம்மா அவர்கள் என்னை முதலாக அறிமுகப்படுத்தி நான் அரசியல்ல பிறந்த மண்ணுன்னா தேனி மாவட்டம் பெரியகுளம் பாராளுமன்ற தொகுதி. அங்கே ஒவ்வொரு மூலை முழுக்கும் 10 ஆண்டுகளாக நான் சுற்றி வந்தவர். அந்த பகுதி மக்களோடு எனக்கு பெரிய பாசப்படைப்பு உண்டு. நான் அங்கே போட்டியிட வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாட்களாக இருக்கிறது. வெயிட் பண்ணுவோம், இந்த முறை பார்ப்போம். தஞ்சாவூர் எனது சொந்த மண் தான். குறிப்பாக இந்த நாங்கள் கூட்டணி கட்சிங்கிற முறையில் எங்களது நிர்வாகிகள் நானும் சேர்ந்து யாரெல்லாம் விருப்பப்படுறாங்கன்னு கேட்டப்ப ஒரு 8-9 தொகுதியில் தான் கேண்டிடேட்ஸ் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுறதுக்கு விருப்பப்பட்டாங்க. இப்போ தஞ்சாவூரில் அண்ணன் விருப்பப்பட்டு தான் நான் தஞ்சாவூர் தொகுதியை கேட்டிருப்பேன். அவர் கேட்கல. இப்போ அண்ணன் விருப்பப்பட்டு தான் நான் இதை கேட்டிருப்பேன். கரெக்டா? அது மாதிரி அங்கே இது ஒரு ரீஜனல் பார்ட்டி. நாங்கள் அமமுக எங்கள் வேட்பாளர்கள் எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் நிறைய பேர் சட்டமன்ற பொது தேர்தலில் போட்டியிடுவது தான் விரும்புகிறாங்க. பாராளுமன்ற தேர்தலில் ஒரு 9 தொகுதிகளில் தான் போட்டியிடணும்னு கேட்டிருந்தாங்க. அந்த வேட்பாளரை அந்த தொகுதி லிஸ்டோட கொடுத்த அவங்க எங்களுக்கு முதலில் எனக்கு அலாட் பண்ணது நிறைய தொகுதிகள். நான் சொன்ன கூட்டணி பலப்படணும், எல்லா கட்சிகள் வரட்டும், இதில் ஏதாவது தொகுதிகள் அவங்களும் சொல்லியிருந்தாங்க. அதில் ஏதாவது கேட்டிருந்தா நீங்கள்
விட்டு கொடுக்குறாங்க, நானும் விட்டு தரேன்னு சொன்னேன். இப்போ கடைசியாக எண்ணிக்கைங்கிறது முக்கியம் அல்ல, எங்கள் கூட்டணி வெற்றி பெறணும். அதற்காக இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு முழுவதும் சிறப்பாக உழைக்கிறோம். அமமுகவுக்கு 2 தொகுதிகள் போதுமானதா? ஏன்னா கூடுதல் தொகுதிகள் நீங்க கேட்டு பெறுவீங்கன்னு எதிர்பார்த்தது. இல்ல நாங்க போதும் என்கிற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நாங்க 9 தொகுதியில எங்களுக்கு வேட்பாளர்கள் தயாராக இருக்கிறார்கள். 9 தொகுதி கொடுத்தாலும் நாங்கள் போட்டியிடுகிறோம். இல்ல கூட்டணி அந்த நாங்க விருப்பப்பட்ட தொகுதி தானே கேட்கிறோம். அதை மற்ற கட்சிகள் யாராவது கேட்டால் அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி முடிவு பண்ணலாம். நான் முதல் நாளே மத்திய இணையமைச்சர் மாண்புமிகு முருகன் அவர்களிடம் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு தலைவர் மனமே பொன் செய்யும் மருந்துன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நாங்க 9 தொகுதியில எங்களுக்கு வேட்பாளர்கள் தயாராக இருக்கிறார்கள். 9 தொகுதி கொடுத்தாலும் நாங்கள் போட்டியிடுகிறோம். இல்ல கூட்டணி அந்த நாங்க விருப்பப்பட்ட தொகுதி தானே கேட்கிறோம். அதை மற்ற கட்சிகள் யாராவது கேட்டால் அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி முடிவு பண்ணலாம். நான் முதல் நாளே மத்திய இணையமைச்சர் மாண்புமிகு முருகன் அவர்களிடம் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு தலைவர் நண்பர் அண்ணாமலை அவர்களிடம் சொல்லிட்டேன். அவங்க முதல்ல எனக்கு வேற நம்பர் சொல்லியிருந்தாங்க. நானும் இந்த தொகுதிகளை ஒத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பல கூட்டணிகள் வர்றப்ப சில தொகுதிகளை அவங்க என்கிட்ட வேணும்னு கேட்கிறப்ப நான் கொடுத்தேன். கடைசியாக இந்த 2 தொகுதிகளையும் நாங்கள் போட்டு இன்னும் சொல்ல போனா நான் எங்களுக்கு ஒரு தொகுதி கூட இருந்தா கொடுங்க, ஏன்னா கூட்டணிக்கு எது கொடுக்குன்னா கொடுங்கன்னு சொன்னா இல்ல நீங்க குறைந்தபட்சம் 2 தொகுதியிலாவது போட்டியிடணும்னு அவங்க சொல்லிதான் 2வது தொகுதியே இல்லை. கடந்த சட்டமன்ற தேர்தலில் தென் மாவட்டங்கள் அதிமுக மிகப்பெரிய தோல்வி வாக்கலாம் அப்படின்னு. ஸோ எந்த ஏரியாவில் நீங்க கேட்டீங்க? தென் மாவட்டத்தில் கேட்டீங்களா, டெல்டாவில் கேட்டீங்களா? எந்த வட்டாரத்தில் நீங்க சீட் கேட்குறீங்க? உங்க மனசுல என்ன இருக்கு? தென் மாவட்டமா இல்ல டெல்டாவா? இந்த ஏரியா சார் ஒன்னு சொல்றேன். எங்கள் இயக்கத்திற்கு 75 ஆண்டு திமுகவிற்கும் 50 ஆண்டு பழனிசாமி கட்சிக்கும் இணையாக நிர்வாகிகள் கட்டமைப்பு தமிழ்நாடு முழுவதும் இருக்கு. எங்களுடைய செல்வாக்கு நீங்க சொன்ன மாதிரி ஓட் பேங்க் டெல்டா மற்றும் சவுத்ல ஒரு 15 பாராளுமன்ற தொகுதிகளில் எங்களோடு சேர்பவர்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சரிதான், அதுதான் உண்மை. ஆனா மற்ற தொகுதிகளில் கணிசமான வாக்குகள் நீங்க 2019 பார்த்திருப்பீங்க இருக்கு. அதனால 39 தொகுதிகளிலும் எங்கள் இயக்கம் எங்கள் கூட்டணிக்கு உதவிகரமாக இருக்கும். பல தொகுதிகளில் எங்கள் ஓட்டு வங்கியும் உதவியா இருக்கும். பல தொகுதியில் எங்கள் கட்டமைப்பு, எங்கள் நிர்வாகிகள், தொண்டர்கள் கடினமாக உழைத்து எங்கள் கூட்டணி வெற்றிக்கு உறுதுணையாக இருப்பாங்க. நான் இன்னும் பார்க்கலங்க. அவங்க தேர்தல் வாக்குறுதி எல்லாம் சொன்னாங்களா, அது மாதிரி எல்லாம் மக்களை ஏமாற்றுற வேலையா தான் இருக்கும். மத்திய அமைச்சர் சோபா தமிழக மக்களை பயங்கரவாதிகள் அந்த போன்ற ஒரு சித்தரிச்சு பேசியிருக்காங்க. பல்வேறு கட்சியினர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. உங்களுடைய கருத்து? யாரோ ஒருத்தர் தீவிரவாதி இருந்தா அந்த மாநில மக்களை தீவிரவாதிகள் போல் பாஜக அமமுக இடையில் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தான நிலையில் டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். 2 தொகுதிகளில் போட்டியிடுவதாகவும் எந்த தொகுதி தான் போட்டியிடுகிறேனா என்கிற விவரங்களை விரைவில் அறிவிப்பதாகவும் டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். குக்கர் சின்னத்திலேயே போட்டியிடப் போவதாகவும் தேர்தல் ஆணையத்தின் பதிலுக்காக காத்திருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார்.